ரொம்ப வேதனை, ஒரு ஒரு வேதனையான பாதையாக இருக்கலாம், இல்லைன்னா சில சுகவீனத்தினால வர வேதனையாக இருக்கலாம், கடன் பாரத்தினால வர வேதனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதமான ஒரு வேதனை. சில பேர் நம்ம குறித்து பேசுகிற காரியத்தினால வர்ற வேதனையாக இருக்கலாம். இந்த வேதனையால் தொய்ந்து போயிருக்கிற ஆத்மாவை ஆண்டவர் சொல்றாரு, நான் நிரப்புவேன். இவ்வளவு நாட்கள் தொய்ந்து போன அனுபவம் இருக்கலாம், இத்தனை நாட்கள் வேதனையான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், விடாய்த்த காரியங்கள், திருப்பி 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 ஒரே காரியத்தை சத்துரு உங்களை திணிச்சு உங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறதுக்கு அவன் தயாரா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், சம்பூர்ணமடைய செய்வேன், நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். நம்ம சிச்சுவேஷன் அவர் வாக்குக்கும் நம்ம சூழ்நிலையும் வித்தியாசமா இருக்கும். அவர் வாக்கு பயங்கரமா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிச்சுவேஷன் நம்ம சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும். சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி அதை விசுவாசிச்சு பயணிக்க கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானா மலைகளை பெயர்க்கலாம், குன்றுகளை தவிடு பொடி ஆக்கலாம், சேனைக்குள் பாயலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன்.